எங்க தாத்தா தான் எனக்கு வந்து பிள்ளையா பிறந்திருக்காரு. நானே வேற மாதிரி அங்க உள்ள நிக்கிற மாதிரி. போல்டான ஒரு குடும்பத்துல பிறந்த பொண்ணு தான். ஆனா சில நம்பிக்கைகள் நம்முடைய வீட்டுக்கு வெளியில இருக்கும். அந்த நம்பிக்கை தொடர்பான விஷயங்களுக்காக அடுத்தவர்களை சென்று அணுகுவோம். ஆனா சில நம்பிக்கைகள் வீட்டுக்குள்ளேயும் நம்ம மனசுக்குள்ளேயே இருக்கும். அது வெளியில எல்லாம் இருக்காது. எங்க தாத்தா தான் எனக்கு வந்து பிள்ளையா பிறந்திருக்கார் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வருவதும் அல்லதுக்காங்க. இந்த பூர்வ ஜென்மம் மறுபிறவி இந்த விஷயங்களை நம்பக்கூடிய ஒரு தரப்பு, இன்னொரு பக்கம் அதுல எல்லாம் எனக்கு பெருசா நம்பிக்கை இல்லை அப்படின்னு மாதிரியான நிகழ்வுகள் நடக்கிறப்பலாம் இது ஒரு பூர்வ ஜென்ம தொடர்பு, இது ஒரு மறுபிறவி அப்படின்னு நீங்கள் சிலிர்த்து போன சம்பவம். எங்க வீட்டில் ஜாக்கின்னு ஒரு பெட் வச்சுருந்தோம், டாக் வச்சுருந்தோம். 4 வருஷத்துக்கு முன்னாடி அவருக்கு கொஞ்சம் உடம்பு முடியல, ட்ரீட்மெண்ட் பண்ணியும் இறந்துட்டார் அவர். முதல்ல இருந்த ஜாக்கி என் பாப்பாவுக்கு அவர் தான் ஃபுல்லாக டேக் கேர் பண்ணுறவர். அவர் பாப்பாவை நான் விட்டுட்டு போகிறேன், ஃபீல் பண்ணிகிட்டே போகிறேன். என் தண்ணி தெளித்து கோலம் போட்டுட்ருக்கா. சேம் கலரில், சேம் அந்த நெத்தியில் ஒரு டிக் மாதிரி இருக்கும், 4 கால்லையும் ஒயிட்டிஷ் இருக்கும். சேம் கலரில் ஒரு டாக் வீட்டுக்கு அவராக வீட்டுக்கு வராரு. அதாவது இறந்து போன ஜாக்கி நாய் மறுபடியும் வந்து கண்டிப்பா. கோயிலுக்குள்ள போகும்போது எனக்கு வந்து ஒரு எங்க ஏற்கனவே வந்திருக்கோம்ல, எனக்கு எங்க யாருமே எனக்கு தெரியல. நானே வேற மாதிரி அங்க உள்ள நிக்கிற மாதிரி. ஏதோ என்னவோ பண்ணிட்டு இருக்கானம்மா அப்படின்னு, ஜோக்கர் மாதிரி அப்படின்னு. உண்மையிலே ஜோக்கர் தான். நீங்களே அதுக்குள்ள இருக்கீங்க. ஆமா, ஒரு பிரின்ஸ் வீட்டு பொண்ணு எப்படி இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கு. எங்க அப்பா உலகத்துல தோசையை திருப்பி போட்டு பாத்திருக்கேன், இப்ப இட்லியே திருப்பி போடுறானே. ஆக்சுவலி ஹிப்னோதெரபிஸ்ட் இந்த பயிற்சி பண்றப்போ அப்பனுக்கு முன்ஜென்மம் பத்தி நம்பிக்கை கிடையாது. அப்போ இந்த உண்மைமா சத்தியமா ஹிப்னோதெரபி பயிற்சி பண்றப்போ என்னை வந்து ஐ சா மை செல்ஃப் அஸ் அ சோல்ஜர். காலம் எப்பவுமே வீக்காக தான் இருக்கும். கரெக்டாக அந்த ஒரு சண்டையில் பாம்பு போட்டு இந்த கால் போச்சு. 10 வரைக்கும் என்ன வெடிக்கும்னு சொன்னேன். ஐ ஆம் சாரி, டெக்னிக் ஃபால்ட். தேங்க் யூ. என்னுடைய ஒரு திருநெல்வேலி. நான் வந்து ரொம்ப போல்டான ஒரு குடும்பத்துல பிறந்த பொண்ணு தான். ஆனா பேரு நாத்தா இப்படி இருக்கிறேன், என்னோட ஆத்மா ஆவி அப்படி தனியா வெளியில போகுது. அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. அதனால அழகான பொண்ணு, ஒரு லெமன் கலர்ல இருக்கிற ஹைட்டு, நல்ல முடிவு. இது நீதான் பூர்வ ஜென்மம். ஒரு அரசலங்குமாரியா நீ பிறந்தது உண்மை. மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. வீரம், தர்மம், கருணை, தெய்வங்களோட இருந்த எல்லாமே நடந்த. ஆனா ஒரு அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா, அவன் நிறுத்துற, அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் வர நிறுத்துற அவனை. ஏமாள்ற என் கண்மணி, பல ஜென்மங்களா பட்ட கஷ்டங்களும் நஷ்டங்களும். ஏன்னா நீ செஞ்ச தவறு, சில தவறுகள் பாத்துனாக்குறா. ஐயோ சாமி, வேற டேய் கூட்டு போங்கடா.